போன எபிசோட்ல நம்ம ஹீரோவை காகிமரம் ஒரு அண்டர் கிரவுண்ட் பிரிசன் மாதிரி ஒன்று இருக்கும், அதுக்குள்ள அடைச்சு வச்சிருப்பாரு. நம்ம ஹீரோக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருந்த ஈனோ கிட்ட அவர் அப்பவே போயிட்டாரு அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டு இருப்பானுங்க. அன்னைக்கு நைட் வரைக்கும் நம்ம ஹீரோவை தேடிட்டு இருந்திருப்பா, ஆனா அவரை எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியல. அதே சமயத்துல நம்ம மாஞ்ச என்ன பண்ணிட்டு இருந்திருப்பானுங்கன்னா, உடல் உறுப்பு ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒரு டாக்டர் நம்ம ஹீரோ கிட்ட கொண்டு வந்து விட்டுருப்பானுங்க. அதோட அந்த எபிசோட எண்டா இருக்கும். அதுக்கு அடுத்து என்ன இருந்துச்சு அப்படிங்கிற இந்த எபிசோட பார்க்கலாம். ஓகே, நம்ம இப்போ கதைக்குள்ள போலாமா? கதையோட ஓப்பனிங் சீன்லயே அந்த சர்ஜனை தான் காமிக்கிறாங்க. அவனோட பேர் வந்து புராண்டோ. இப்ப நடக்கிறத காமிக்கிறாங்கன்னா, இவனுக்கு நம்ம ஹீரோட பாடி ரிசர்ச் பண்ண சொல்லி ஒரு லெட்டர் வந்திருக்கும், அதை படிச்சுட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. அப்படியே இந்த சீன் இங்கே கட் பண்ண டைட்டில் போட்டு இந்த எபிசோட வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. டாக்டர் இருக்காருல, அவர் கூட குண்டா ஒரு அசிஸ்டன்ட் நடந்து வந்துட்டு இருக்காரு. பின்னாடியே காகிமுரா, இவர் தான் நீங்க ரிசர்ச் பண்ணக்கூடிய ஆளு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை காமிக்க, ஹீரோ காகிமுராவை பார்த்துதான் கொஞ்சம் என்னடா பண்ணி வச்சிருக்க அப்படின்னு அவன் அடிக்கலான்னு போகும்போது அவனோட கையும் காலையும் ஒரு கம்பில சேர்த்து வச்சு லாக் பண்ணி வச்சிருப்பானுங்க. நம்ம ஹீரோ காகிமுராவை பார்த்து ஏறிட்டு போனதும் ஹீரோவை பாக்குறதுக்காகவே ஒரு 2 சோல்ஜர்ஸ் எனக்கு வச்சிருப்பானுங்க. அவன் நம்ம ஹீரோ ஒரு மாதிரி போனதும் அவனோட சங்கிலியை பிடிச்சி எடுத்து வைக்க, அந்த டாக்டர் கூட ஒருத்தன் வந்தான் அப்படின்னு சொன்னல, அவனுமே கிரிமினல் தான் போல, அவனோட கையுமே லாக் பண்ணி தான் வச்சிருக்கானுங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி முடிக்கிறதுக்கு எனக்கு என்ன எத்தனை நாள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காகிமுரா கேட்கும்போது, நான் என்ன 8 நாள் தரேன், அதுக்குள்ள இந்த எக்ஸ்பெரிமெண்ட் சக்சஸ்ஃபுல் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது, இவர் இம்மார்டல் தானா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்றதுக்கு 8 நாள் போதாது, அப்படி இருக்கச்சில என்னால எப்படி 8 இம்மார்டல் ஆக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்கும்போது, இப்ப எதுக்காக வந்திருக்கான் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடுச்சு. நம்ம ஹீரோட பாடி டெஸ்ட் பண்ணி அதே மாதிரி 8 இம்மார்டலாக ட்ரை பண்ண போறாங்க. அப்ப காகிமுரா அந்த டாக்டர் கிட்ட உங்ககிட்ட எல்லா டீட்டெயிலும் அப்பவே சொல்லிட்டேன், அப்படி இருந்த நீ மறுபடியும் என்கிட்ட கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்க, இல்ல நீங்க சொல்றதுலாம் சரிதான், அதை கண்ணால பார்த்தா தானே என்னால நம்ப முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, சரி அதை உனக்கு நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட செஸ்ட்டை மறுபடியும் விட்டாரு. நம்ம ஹீரோ அப்பவே சொன்னாரு, அவரோட பாடி மட்டும் தான் இம்மார்டலை தவிர அவருக்கு ஏற்படக்கூடிய காயம் எல்லாம் எத்தனை தடவை படுறாரோ அத்தனை தடவை அந்த வழியை அவர் உணர்ந்து தான் ஆகணும். சரி, இப்ப இவரு வேற வெட்டிட்டாரா? நம்ம ஹீரோ வழியில துடிச்சிட்டு இருக்க அந்த டாக்டர் வாயை பிளந்து ஒரு மாதிரி மெய் மறந்து பார்த்துட்டு இருக்கான். காயம் கொஞ்சம் கொஞ்சமா ஹீலாயிட்டு இருக்க. காகிமுரா அந்த இடத்துட்டு போறதுக்கு முன்னாடி இவன் உன்னோட கையில அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இவ்வளவு நேரம் மெய் மறந்து பார்த்துட்டு இருந்த அந்த டாக்டர் இப்போ ஒரு மாதிரி சிரிக்கிறான். அதோட அந்த சீன் அங்க கட் ஆகுது. கிரீன் இட்டோவில இருந்து வந்த 2 பேரும் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கு. அதுல குட்டி ஒரு பொண்ணு இருப்பல, அவன் சடனா ரின் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா. கூடயே வந்து அந்த பெருசா அந்த பொண்ணை காம் டவுன் பண்ணிட்டு ரின் கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. அடுத்து அந்த பொண்ணையும் கூப்பிட்டு வச்சு 2 பேருமே சேர்ந்து மன்னிப்பு கேட்கறாங்க. ரின் இதை பார்த்துட்டு சரி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அதாவது இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு மட்டும் எங்களை இங்க தங்க அனுமதிப்பீங்களா, இன்னைக்கு நைட் இருந்து நாங்க வந்து ஹோம்லெஸ்ஸா மாறிட்டோம் அப்படின்னு சொல்லுவாரு. அதாவது இட்டோரியில் உள்ள எல்லாரும் இப்போதைக்கு ஒரு இடத்துல அமைதியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி இருந்திருப்பாங்க. இவங்க 2 பேரும் ரின்னோட வீட்டுல யாரும் இருக்க மாட்டாங்க, அந்த நாள் வரைக்கும் நம்ம இங்கேயே இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் நைட்ல ரின் அவளோட வீட்டுல இருக்க, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் எங்களை தங்க அனுமதிமா, நாளைக்கு நாங்க எங்களுக்கு தங்குறதுக்கு ஒரு இடத்த கண்டுபிடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, எனக்கும் அவங்கள பார்க்கும்போது அந்த அளவுக்கு கெட்டவங்க மாதிரி தெரியல. சோ தங்க அனுமதிக்கிறா. ஆனா அவங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும் அப்படின்னு, இந்த வீட்டுக்குள்ள எப்போ யார் எங்க இருந்து வருவாங்க அப்படிங்கிறதே தெரியாது, சோ கவனமா இருந்துக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அனுமதிக்க செய்வா. அதனால காலையில ரின் முடிச்சதும் பக்கத்துல யாரும் இருக்க மாட்டாங்க, எங்க போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேன்ஷன்ல இவங்க ஃபேமிலி ரன் பண்ணிட்டு வந்த ஒரு டோஜோ இருக்கும், அங்க இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் பார்க்கும்போது, ஜன்னல் இருக்க வேண்டிய இடத்துல ஜன்னல காணோம், எங்கடா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த பொண்ணு ஒரு மாதிரி கூலா உட்காந்துருப்பா. உன்னை பிடிச்சி என்னடி பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்தனது மட்டும் இல்லாம அடுத்த சீனு 3 பேர் உட்காந்து டோக்ஸ் சாப்பிட்டு இருப்பாங்க. அந்த பொண்ணு ஒரு மாதிரி மறைச்சு பார்த்துக்கிட்டே இருப்பா. நீ இதுக்கு மட்டும் பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்னு மாதிரி பார்த்துட்டு இருக்க. அவ கண்டும் காணாத மாதிரி சூப்பர் மட்டும் குடிச்சிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு பார்க்கும்போது ரின் அவளை பிடிச்சி என்னது அப்படின்னு அந்த ஓட்டையை காமிச்சு கேட்கும்போது, இடத்துல ஒரு ஜன்னல் இருந்தா நல்லா இருக்கும் தோணுச்சு, அதான் ஓட்டையை போட்டுவிட்டேன் அப்படின்னு சொல்லுவாளா. அங்க ஆல்ரெடி இருந்துச்சாமா, இப்படி இழுத்து திறக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, ஜன்னல் வழியே நல்ல ஆண்மட்களும் உள்ளவரை கஷ்டப்பட்டுச்சு, அதான் இவ்வளவு பெரிய ஓட்டையை போட்டு விட்டேன். மட்டும் இல்லாம இந்த வீட்டுல நிறையவே கெட்ட ஆண்மக்கள் இருக்கு, இந்த வீட்டுல இதுக்கு முன்னாடி ஏதோ ஒண்ணு பெருசா நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, அடுத்த சீனியர் ரின் வந்து வெளியே எங்கேயோ போக போறா போல. அப்ப அந்த பெரியவர் ரின் கிட்ட வந்து இதை எப்படியாவது நான் சரி பண்ண பாக்குறேமா அப்படின்னு சொல்லும்போது, சரி பண்றதெல்லாம் இருக்கட்டும், ஆனா நீங்க அவளையும் கண்டிப்பா சேர்த்து வேலை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போவா. இன்னைக்கு இவனுக்கு சொன்னதுல நிறையவே சந்தேகம் இருக்கு, எப்பவுமே மாஞ்சி சொல்லாம போக மாட்டாரு, அப்படி பேருந்தாலும் சரியான டைமுக்கு வந்துருவாரு திரும்பி, ஆனா இனிமே ஒரு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸ்டில் இருக்கிறவங்களுக்காட்ட எதாவது தெரியும் அப்படின்னு அவங்க கிட்ட போய் கேட்கலான்னு போனா, ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பாக்குறா, எவனுமே வர மாதிரி தெரியல. அடுத்து ஹைக்ரனை மீட் பண்ணி வந்து இது ரொம்பவுமே சந்தேகமா இருக்கு, நீங்க வந்து கொஞ்சம் கேளுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹைக்ரனை கூப்பிட்டு வந்து கேட்டா, அங்க இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து எனக்கு அப்படிலாம் யாரும் தெரியாதாமா அப்படின்னு யாரும் இங்க இருந்த மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, நாங்க உள்ள போய் செக் பண்ணிக்கிறோம், எங்களை உள்ள விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆனா வந்து உள்ளே விட மாட்டேங்கிறான். சரி உங்க பாஸ் யாட்ட வர சொல்ற, அவர்கிட்ட நாங்க கேட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது, பாஸ் இங்க இப்ப ஒரு மீட்டிங்ல இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறான். இன்னைக்கு நைட் நாங்க வந்து பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அவர் நம்ம ஹைக்ரனை மட்டும் கூப்பிட்டு ஒரு பேப்பரை கொடுக்குறாரு. அதுல என்ன எழுதி இருக்கா, அந்த முக்கியம் ட்ரியோ அப்படிங்கிற இந்த இதுக்குள்ள இருந்து ஹைக்ரனை விடுவிக்கிறதாவும், அது மட்டும் இல்லாம இந்த பேண்டே வேணான்னு காகிமுரா டிஸ்மெண்டல் பண்ணி கையெழுத்து போட்டிருக்காரு. அவனை பார்த்தா கொடுக்க சொன்னாரு, அதை இப்போ அவன் தந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க ஹைக்ரனை எடுத்து வாட்ச் பாக்குறா. அடுத்து நம்ம ஹீரோக்கு என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் யோசிச்சுட்டு இருக்கல. ரின் வந்து உங்களை ஃபயர் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமா என்ன வேலையை விட்டு தூக்கிட்டானுங்க, கண்டிப்பா மாஞ்சிக்கு ஏதாவது நடந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சந்தேகப்பட, நம்ம ஹீரோட பாடியில அவன் கொஞ்சம் கொஞ்சமா பிளட் எடுத்து அவரோட இம்மார்டல் பாடி அவங்க டெஸ்ட் எடுத்துட்டு இருக்க சமயத்துல நம்ம ஹீரோவை கண்டுபிடிக்கணும்னா கீச்சு பார்த்தா தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கீச்சை தேடி போயிருப்பாங்க. அந்த கீச் எங்க போனாரு அப்படிங்கிறதே தெரியல. அந்த டயர்டோட ரின் வந்து வீட்டுக்கு வரும்போது அவர் பேண்ட்டுக்குள்ளேயே வேலை பார்த்துட்டு இருப்பாரு. இங்க உள்ள அந்த பொண்ணு அழகா உட்காந்து சாப்பிட்டு இருப்பா. ரின் அவர்கிட்ட அந்த ஜன்னலுக்கு என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவருமே கூட்டு போய் காமிக்கிறாரு. ஜன்னல் இருந்த இடத்துல ஒரு கதவை நட்டு வச்சிருக்கானுங்க. அதே சமயத்துல நம்ம ஹீரோவும் ஒரு கைதியை கூட்டு வந்திருப்பாங்களா, அவங்க 2 பேருமே சேர்ந்து பேசிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ கிட்ட கேட்பாரு, உனக்கு டெத் பெனால்டி கொடுத்து இங்க கூட்டு வந்து உட்கார வச்சிருக்கானுங்க, அப்படி என்ன நீ பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, வந்து ஒரு லூட்டர் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பொருளை கடத்துவேன், எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு தடவை நான் மாட்டிக்கிட்டேன்,
கேட்டேன். அப்ப என்ன இட விட்டு வெளியே அடிச்சு பத்திட்டானுங்க. மறுபடியும் நான் அதே வேலையை பார்க்க இப்ப இங்க வந்துருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. சரி எதுக்காக நீ இப்படி பண்ணிக்க ஒத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவன் சைட் இருக்கிறதெல்லாம் சொல்றான். முறை இவன் கிட்ட என்ன சொல்லி கூட்டு வந்திருக்காருன்னா, நாங்க வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போறோம், ஒருத்தர் இம்மார்டலா மாத்துறதுக்கான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். அந்த எக்ஸ்பெரிமெண்ட் சக்சஸ் ஆனதுன்னா நாங்க வந்து உன்னை ஃப்ரீயா விட்டுருவோம், அப்படி இல்லைன்னா நீ வந்து இறந்து போயிரு அப்படின்னு சொல்லிட்டு தான் கூட்டு வந்திருக்காரு. இவனுக்கு வீட்டுல இவனோட வைஃப் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால எனக்கு ஒரு வழி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, அதெல்லாம் இருக்கட்டும், அவங்க சொல்றதெல்லாம் நீ நம்புறியானு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்க, நம்புறத தவிர வேற வழி தெரியல, இதுதான் எனக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் அப்படின்னு அவர் சொல்ல, இங்க என்னோட டோஜோவை பார்த்தோன்னா டோட்டலாவே சேஞ்ச் ஆயிடுச்சு. இது எல்லாத்தையும் பண்ணாத குடிச்சாதான் அப்படியே நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கோம். அவர் வந்து ரெண்டு கிட்ட கேட்கிறாரு, உனக்கு குடும்பம் எதுவும் இல்லையாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, உங்களுக்கு இட்டோரியான ஒரு குரூப் இருக்குன்னு தெரியும் நினைக்கிறேன், அவங்க தான் என்னோட பேரண்ட்ஸ் எல்லாம் கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவானா. எனக்கு என்ன தெரியாது இவங்க இட்டோரியல் உள்ள ஆள் தானா அப்படிங்கிறது. அதே சமயத்துல அவரும் ஒரு மாதிரி வாயை பழந்து பார்த்துட்டு இருக்கேன். இப்படி இந்த சீன் இங்க கட் பண்ண நம்ம ஹீரோ அடைபட்டு 3 நாள் ஆயிடுச்சு போல. டாக்டர் வந்து நம்ம ஹீரோக்கு அனஸ்தீசியா கொடுத்து அவரை படுக்க வச்சு அவரோட பாடியில எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போறோம் போல. நாங்க நம்ம ஹீரோ பேச்சு மூச்சு இல்லாம இருக்கிறத பார்த்து அந்த 2 பேரும் ஆச்சரியப்படுவாங்க. இப்போ நார்மல் இல்ல அந்த அனஸ்தீசியா கொடுத்து படுக்க வைக்கிறது. ஆனா அந்த காலத்துல இதெல்லாம் யாரும் கேள்வி கூட பட்டிருக்க மாட்டாங்க. அவரும் மயக்கத்துல இருக்கக்கூடிய நம்ம ஹீரோட பாடியை கட் பண்ணி உள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ட்ரை பண்ணும்போது, கட் பண்ணதை நம்ம ஹீரோட பாடியில இருந்து ரத்தம் பீச்சு அடிக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சிருப்பானுங்க. பட் அந்த மாதிரி ரத்தம் எதுவும் பீச்சு அடிக்கல, வெட்ட மூடின மாதிரி தெரியல. அப்போ உள்ள ஆர்கன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம்னு சொல்லி அவன் ட்ரை பண்ணும்போது, கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத சடனா அந்த காயம் மூட ஆரம்பிச்சிருவான். இவன் எப்படியாட்ட பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு கையை உள்ள விட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுவான். அவனோட கையை எடுத்து நம்ம ஹீரோட பாடிக்குள்ள விட்டான்ல, அவனோட கை உள்ள மாட்டிக்கிட்டு திரும்ப வர மாட்டேங்குது. ஒரு மாதிரியான சென்சேஷன், அவனை ஏதோ பிடிச்சு திங்குற மாதிரி ஃபீல் பண்றான். அப்போ கிட்ட இருந்து 2 பேரும் அவனை பிடிச்சு இழுக்க, அடுத்த நாள் காலையில காகிமரா கிட்ட நேற்று நடந்ததை பத்தி அவன் ரிப்போர்ட் பண்ணும்போது 2 பேரும் ஏதோ ஒன்று பேசிக்கிறாங்க. வேத நம்ம ஹீரோக்கு நல்ல நியூஸா போறது இல்ல. அதே சமயத்துல டவுனஸ்க்கு பார்த்தோம்னா நம்ம ஹீரோ கூட இன்னொரு லேபரேட்டர் இருப்பாரு. அவரு நம்ம ஹீரோ கிட்ட இங்க இருந்து தப்பிச்சு போறதுக்கு என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு அப்படின்னு சொல்ல, அந்த பிளானுக்கு நம்ம ஹீரோ ஒத்துக்கிற மாதிரி தான் தெரியுது. நம்ம ஹீரோ பத்தின நியூஸ் ஏதாவது கிடைச்சிருக்கா அப்படின்னு ஹைக்கிரனை போய் பார்க்கும்போது, உங்களை நான் கீச்சை கண்டுபிடிச்சிட்டேன், உங்ககிட்ட ஒன்று பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு ரின்ன கீச்சு கிட்ட கூட்டு போக, டவுனஸ்க்கு பிளான் பண்ண மாதிரி நம்ம ஹீரோ ஃபுட் பாய்சன் ஆன மாதிரி நடிக்க ஆரம்பிக்கிறாரு. அது அந்த டாக்டர் பார்த்துட்டு உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட நடந்து வர, நம்ம ஹீரோ அவரை பிடிச்சிட கிட்ட இருந்து சோல்ஜர் அவரை விட்டுடா அப்படின்னு சொல்லி மிரட்ட ஆரம்பிக்கிறான். கையில இருக்கிற வெப்பனை நீ இப்ப கீழே போடு, இல்லாட்டா எங்களுக்கு கதைகள் முடிஞ்சிடும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, ஆனா அந்த வெப்பனை தூக்கி கீழே போட்டதும் டவுனஸ்க்கு அந்த வெப்பனை எடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. டவுனஸ்கே அந்த வெப்பனை எடுக்கலாம் சொல்லிட்டு போகும்போது, இப்படி இங்க நடக்கிறதெல்லாம் காகிமராக்கு தெரிஞ்சு தெரியல, நான் அவரே இந்த இடத்துக்கு வந்துட்டேன். டவுனஸ்கே பாத்தீங்க என்ன பண்ற டவுனஸ்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஹீரோ காகிமராவை பார்த்துட்டு இதோ கேப்டன் வந்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, நான் நினைச்சு எப்படின்னு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுவேன்னு அவரை விடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அந்த ஸ்வாட கீழே போடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லும்போது, அந்த ஸ்வாட தூக்கி மேல வீசுவாரா பிளான் பண்ணி போட்டு பாரு. அந்த கட்டையில ஒரு மாதிரி தட்டிட்டு அதை நம்ம ஹீரோட 4 ஆர்ம்ஸ்ல வந்து குத்த, வடையில நம்ம ஹீரோ டிஸ்டார்ட் ஆகும்போது அவரோட கையவே உன வெட்டி எடுத்துருவாரு. தப்பிச்சிருவா. நம்ம ஹீரோ அவரோட கையில குத்திட்டு அந்த கத்தியை எடுத்து இவனை வெட்டான்னு சொல்லி வருவாரா. ஆல்ரெடி அவரோட கை காலெல்லாம் கட்டி இருக்கேன், அந்த செயினை பிடிச்சி இழுத்துருவானுங்க. அவரால் ஒண்ணுமே பண்ண முடியாம போகுது. ரோனஸ்கோ இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு என்னால இந்த இடத்துல இருந்து சாக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போகலாம் போகும்போது அவனோட கையை வெட்டி எடுக்கிறாங்க. அவனோட கை தனியா போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்க சமயத்துல காகிமரா அந்த டாக்டர் கிட்ட அதை சீக்கிரமா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஹீரோட கை எடுத்து டோனஸ்கோட கை இருக்குல்ல அதுல போட்டு தைக்க ஆரம்பிக்கிறான். ஹீரோ நான் நினைச்சேன்டா நீங்க இந்த மாதிரி தான் எதாவது பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கத்திட்டு இருக்கும்போது, காகிமரா டாக்டரோட அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருப்பான், அவன் கிட்ட அவனோட கை எடுத்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட ரைட் ஹேண்ட அவனோட ஸ்வாட் எடுத்து குத்தி நிக்க வைக்கிறான். இது டோனஸ்கோட கை எடுத்து நம்ம ஹீரோக்கு செட் பண்ண மாதிரி தான் தெரியுது. அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு காமிக்கிறாங்க. டோனஸ்கி இங்க நடந்ததுல ரொம்பவுமே டயர்டா இருப்பான். அதனால அவன் ஒரு ஸ்ட்ரெச்சர்ல போட்டு வெளியே இங்கே தூக்கிட்டு போறாங்க. அதே சமயத்துல டாக்டர் காகிமரா கிட்ட எனக்கு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது இந்த மாதிரி வெட்டுறதுக்கு ஒரு ஆள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, காகிமராவா மரண தண்டனை கொடுப்பாங்களே அதுல ஸ்பெஷலிஸ்ட் ஒருத்தர் அரேஞ்ச் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போக, நம்ம ஹீரோ அவரோட கை மாறி இருக்கா அதை ஒரு மாதிரி சுத்தி பார்த்துட்டு பாரு. டோனஸ்கிக்கு அங்க ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு மேடு வந்து அவனுக்கு சாப்பாடு பரிமாறிட்டு இருக்க, அந்த இடத்துக்கு இவங்க 2 பேரும் வராங்க. டோனஸ்கியை பார்த்து இவனோட கை இப்போ பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, உண்மை நம்ம ஹீரோட கையை அசிட்டு காமிக்கிறான். இப்போ பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும்போது, எல்லாம் கரெக்டா போகுது அப்படின்னு இவங்க வேற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. அதோட இந்த எபிசோட இந்த இடத்துல எண்ட் ஆகுது. எப்படி guys இருந்துச்சு இந்த எபிசோட்? ஒரு லேப் ரேட்டா இருந்தா எப்படி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவானுங்களோ அதே நிலைமை தான் நம்ம மாஞ்சியோடதும். ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க யோசிச்சு பாத்துக்காங்க. இந்த எபிசோட எப்படி guys இருந்துச்சு? உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? அப்படி பிடிச்சிருந்தா ஒரே லைக் பண்ண டாப் பண்ணிட்டு போயிருங்க. சரி பை.